என் பேர் வந்து தனுஸ்ரீ. நான் வந்து லிட்டில் ஸ்டார் ஸ்கூல்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். Come out of your comfort zone. இதங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். ஜெனரேஷன்ல நம்ம குழந்தைங்களை ஒரு நல்ல பாதையை தேடி போக சொன்னா பல போதைகளை தேடி போறாங்க. போதை அப்படிப்பட்ட போதைனால நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை தருது. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம சிறந்ததே வெற்றி அப்படின்னு சொல்றேன். சொல்லுங்க. ஆமா. வெளியே வரணும். 8 மணி நேரம் தூங்குறதுன்னா தூங்குறது 6 மணி நேரம் ஆகிட்டு 2 மணி நேரம் படிச்சா மட்டும் தான் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கான ஒரு ஜோனை விட்டு வெளியே வந்து அவனோட கோல் உழைக்கிறா தெரியுமா, அதுதான் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வருது. புரிஞ்சுதா? புரிஞ்சா கை தட்டிடலாமா? நல்லா கை தட்டலாமா? சூப்பரா. அப்படின்னா அவன் வந்து ஒரு நாள் வந்து அவனுடைய சோசியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராமோ இல்ல ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ எடுக்கும் போது அவன் நார்மல் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது அவன் கூட சுத்துற அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாலியா இருக்காங்க. சரி, இவன் மட்டும் நம்ம மட்டும் என்னடா நமக்கு வந்து இவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம், நமக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஆனா என் கூட சுத்துறவன் பார்த்தோன்னா படத்துக்கு போயிட்டு இருக்கான், வந்து ட்ரிப்பு போறாங்க, ஃபன் பண்றாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு தாட் என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பாதி தெரிஞ்சானே அது கூடி நாய் நரி பூனைக்கெல்லாம் இந்த கூலங்குட்டம் தானே தந்த மாதிரி. நீங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க யார் என்ன வேணா இருந்தாலும் உங்களோட அந்த அசோசியேஷன் நீங்க அணுகுனீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணலாம். இங்கே வந்து உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, இங்கே இவ்வளோ நேரம் பேஷன்ஸாக இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து அனுபவத்துலேயும் சரி லைஃப்லேயும் சின்ன பையன் தான், பட் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் இவ்வளோ விஷயம் கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற அவர் எடுத்து இனிஷியேட்டிவ்னால தான் இன்னைக்கு வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இவர் இல்லைனா கண்டிப்பாக நடந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம்.